பருவகால சுகாதார விழிப்புணர்வு. பருவமழை. பகுதி 1. பருவமழை என்ன, எப்போது, எப்படி? பருவமழை உயிரையும் ஆபத்துகளையும் கொண்டு வருகிறது. இந்த காணொளி பருவமழை என்றால் என்ன, அது இந்தியாவிற்கு வரும்போது பொதுவான உடல்நல பிரச்சினைகள் மற்றும் பாதுகாப்பாக இருக்க நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு சிறிய அடியையும் விளக்குகிறது. பருவமழை என்றால் என்ன? இந்திய பெருங்கடலில் இருந்து துணைக்கண்டத்திற்கு ஈரப்பதத்தை கொண்டுவரும் காற்றின் பருவகால தலைகீழ் மாற்றமே பருவமழை ஆகும். இதனால் அதிக மழை, அதிக ஈரப்பதம் மற்றும் உள்ளூர் வெள்ளம் ஏற்படுகிறது. வழக்கமான பருவமழை அம்சங்கள்: கனமழை, அதிக ஈரப்பதம், உள்ளூர் வெள்ளம், அடைப்பட்ட வடிகால்கள் மற்றும் நீர் தேங்குதல் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாம். கொசுக்கள் இனப்பெருக்கம் செய்ய உதவும் மற்றும் நீர் ஆதாரங்களை மாசுபடுத்தும் நிலைமைகள். முக்கிய பருவமழை சுகாதார வகைகள்: மழைக்கால உடல்நல பிரச்சினைகள். கொசுக்கள், மாசுபட்ட நீர், ஈரப்பதம், பூஞ்சை மற்றும் வெள்ளத்தால் ஏற்படுகின்றன. ஒவ்வொன்றையும் தடுப்பு மற்றும் சிறிய நடைமுறை குறிப்புகளுடன் நாங்கள் உள்ளடக்குவோம். கொசுக்களால் பரவும் காய்ச்சல்கள். டெங்கு. திறந்திருக்கும் கொள்கலன்கள், குட்டைகள் மற்றும் அப்புறப்படுத்தப்பட்ட கழிவுகளில் மழைநீர் தேங்கும்போது ஏடிஸ் கொசுக்கள் முட்டையிடத் தொடங்குகின்றன. ஒரு சிறிய கப் தண்ணீர் கூட நூற்றுக்கணக்கான முட்டைகளுக்கு போதுமானது. கொசு வாழ்க்கை சுழற்சி. ஏடிஸ் கொசுக்கள் தேங்கி நிற்கும் நீரில் 7 முதல் 10 நாட்களில் தங்கள் வாழ்க்கைச் சுழற்சியை நிறைவு செய்கின்றன. நீர்நிலைகளில் முட்டைகள் இடப்படும்போது இது தொடங்குகிறது. 2 நாட்களுக்குள் இந்த முட்டைகள் வேகமாக நகரும் லார்வாக்களாக பொரிந்து வெளியேறுகின்றன. 5வது நாளில் அவை பியூபாவாக மாறி வெளிவரக் காத்திருக்கின்றன. 1 வாரத்திற்குள் முழுமையாக வளர்ந்த வயது வந்த கொசுக்கள் டெங்குவை பரப்பத் தயாராக பறந்து செல்கின்றன. தேங்கி நிற்கும் தண்ணீரை ஒரு சிறிய கொள்கலனில் வைத்திருந்தால் போதும். அதனால்தான் தடுப்பு வீட்டிலிருந்தே தொடங்குகிறது. உங்கள் சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருங்கள், மேலும் தண்ணீர் தேங்க அனுமதிக்காதீர்கள். வழக்கமாக அதிகாலையிலும் மாலையிலும் கடிக்கும் ஏடிஸ் கொசு டெங்கு வைரஸை நேரடியாக நம் இரத்தத்தில் பரப்புகிறது. டெங்கு கடிப்பட்ட 2 முதல் 7 நாட்களுக்குப் பிறகு அறிகுறிகள் தோன்றும். திடீரென அதிக காய்ச்சல், கடுமையான மூட்டு மற்றும் தசை வலி, தடிப்புகள், குமட்டல் மற்றும் தீவிர பலவீனம் ஆகியவை அவற்றில் அடங்கும். சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் கடுமையான டெங்கு இரத்தப்போக்கு, குறைந்த பிளேட்லெட் எண்ணிக்கை மற்றும் உறுப்பு சேதத்தை ஏற்படுத்துகிறது. சில நேரங்களில் உயிருக்கு ஆபத்தானது. தடுப்பு மட்டுமே ஒரே தீர்வு. தண்ணீர் தேங்கி நிற்க விடாதீர்கள், தொட்டிகளை மூடாதீர்கள், வாரந்தோறும் பாத்திரங்களை சுத்தம் செய்யுங்கள், முழு கை ஆடைகளை அணியுங்கள், கொசு வலைகள் அல்லது கொசு விரட்டிகளை பயன்படுத்துங்கள். அடுத்த புதன்கிழமை தொடரும். பகுதி 1 முடிவு.